வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல மொறு மொறுன்னு ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக சோமாஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சர்க்கரை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் 1 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். அது கூட 2 ஏலக்காய் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நான் உடச்ச கடலை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம பொடி பண்ணிக்கணும். இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் முந்திரி சின்ன சின்னதாக கட் பண்ண முந்திரியை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது லைட்டாக கலர் மாறும்போது நான் பாதாம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாதாம் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் பாதாமையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு அதையும் இதோட சேர்த்து வறுத்துக்க போகிறேன். இப்போ இது ரெண்டும் பாதி வறுந்துருச்சு. இப்போ நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் தனியாக கூட காஞ்ச திராட்சை சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த முந்திரி பாதாம் திராட்சைலாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ அதுலேயே நெய் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு முடி தேங்காய் நல்லா துருவி வச்சுருக்கேன். அதையும் நல்லா நம்ம வறுத்துக்கணும். இந்த ஈரப்பதமே இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும் நம்ம தேங்காவை. இப்போ அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்த பிறகு கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம ரவையை வறுத்துக்க போகிறோம். நான் 1 கப் ரவை சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா வறுத்துக்கலாம் நம்ம. இப்போ ரவையை வறுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த சர்க்கரையை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த ரவையும் நம்ம பொடி பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக பொடி ஆகணுன்றது இல்லை. நம்ம லேசாக ஒரு பல்ஸ் மோடில் 2 மோடு போட்டோன்னா போதும். நம்மளுக்கு ரவை அந்தளவுக்கு நம்ம பவுடரானால் போதும். இப்போ அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருந்த உடச்ச கடலையும் சேர்த்து பொடி பண்ணியாச்சு. இப்போது வறுத்து வச்சுருந்த தேங்காய், இந்த முந்திரி திராட்சை இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது நீங்கள் டேஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரையை நீங்கள் இதோட பொடி பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நான் சர்க்கரை எதுவும் கூட சேர்க்கல. உங்களுக்கு இனிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பூரி மாவுக்கு பிசைகிற மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவே நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இப்போ மாவு நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அப்புறம் இந்த பூர்ணம்லாம் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம உருட்டிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை எடுத்துகிட்டு நம்ம லேசாக மைதாவே நம்ம டஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கையில் குட்டி குட்டியாக கேட்டிருந்தா. ஸோ என்ன பண்ணுறேன்னா தேய்ச்சிட்டு ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் மூடி அந்த மாதிரி எடுத்து நான் ரவுண்டாக கட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இல்லைன்னா ரவுண்டாக தேய்ச்சிட்டு அப்படியே கூட நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணி மடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங், அதை வச்சிடலாம். பாருங்கள், நல்லா மெலிசாக நம்ம தேய்ச்சாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு இந்த மாதிரி நம்ம மடித்து இந்த ஓரத்தெல்லாம் நம்ம அழகாக மடித்து விட்டுறலாம். உங்கள்கிட்ட அந்த பூரணம் வச்சு நம்ம மடிப்போம் இல்லை பார்த்திங்களா, அந்த மோல்டு இருந்துச்சுன்னா நம்ம அந்த மோல்டில் வச்சு அப்படியே மடிச்சிட்டோன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ நான் கையிலேயே இந்த மாதிரி ஓரத்தெல்லாம் அழகாக மடித்து விட்டுடுறேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், ஓரத்தை நான் கையாலேயே மடித்து விட்றேன். நீங்கள் உங்கள்கிட்ட மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் மோல்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஓரத்தெல்லாம் நம்ம அழுத்தி விட்டுட்டு ஃபோர்க் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃபோர்க் வச்சு நம்ம ஓரத்தெல்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடுறேன். ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ இது நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். எண்ணெயும் சூடு பண்ணியாச்சு. இப்போ அழகாக எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரித்து எடுத்துடலாம். ரொம்ப ஹை ஹீட்லேயும் வைக்காதீங்க, ரொம்ப லோவும் வைக்காதீங்க. மீடியம் டெம்பரேச்சரில் வச்சு அழகாக சூப்பராக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துருங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு
நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா அழகாக பொரித்து எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நமக்கு தேய்ச்சி ஸ்டஃப் பண்ணி எடுக்கிறது தான் கொஞ்சம் வேலையாக தெரியும். பட் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. கலரும் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.